ஆமாம் சார், எங்கள் அப்பாவும் அம்மாவும் விவாகரத்து செய்துக்க போகிறாங்களாம். வைத்தியநாதனின் மகன் ரமேஷ் சொன்ன செய்தியை கேட்டு வைத்தியநாதனின் பால்ய நண்பர் கிருஷ்ணன் திகைத்து போய்விட்டார். என்னப்பா சொல்கிற? என்னால் நம்பவே முடியலையே, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு என்றார். நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டோம். எங்களாலேயே நம்ப முடியலை. இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்பா தீர்மானமாக பேசுகிறார். எங்கள் அண்ணா ராமநாதனுக்கு சொல்லிட்டோம். அவரும் அதிர்ச்சி ஆயிட்டார். நாளைக்கு காத்தால அண்ணாவும் எங்கள் அண்ணியும் வராங்க. இன்னும் என் தங்கை லக்ஷ்மிக்கும் மாப்பிள்ளை கணேஷுக்கும் சொல்லலை. எங்கள் அண்ணன் ராமநாதன் வரட்டோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கண்களில் கண்ணீர் பொங்க தழுதழுத்த குரலில் ரமேஷ் பேசி கொண்டிருந்தான். எங்கள் அம்மாவுக்கு வயசு 58, எங்கள் அப்பாவுக்கு வயசு 60. அடுத்த மாதம் 60ஆம் கல்யாணம் செய்யலான்னு இருந்தோம். கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்யோன்ய தம்பதியாக இருந்து இவ்வளோ வருஷமாக எவ்வளவோ கஷ்டத்துலேயும் தளராமல் பாடுபட்டு எங்களையெல்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இந்த நேரத்தில் எங்கள் அப்பா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னே புரியலை சார். காரணமும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அம்மா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து என் அப்பா கிட்ட பேசி பாருங்க. நீங்கள் சொன்னால் ஒருவேளை அவர் மனசை மாற்றிக்கலாம். அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் என்றான் ரமேஷ். ரமேஷ், இந்த விஷயத்த நீ வந்து என்கிட்ட சொன்னதா உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். நானும் எதேச்சையாக வீட்டுக்கு வர மாதிரி நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். பேசி பார்ப்போம். உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். லேஸில் முடிவு பண்ண மாட்டார். ஆனால் முடிவு பண்ணிட்டா மாற்றிக்க மாட்டார் என்றார் கிருஷ்ணன். நாளைக்கு மறக்காமல் வந்துருங்க சார்னு சொல்லிவிட்டு கிளம்பினான். மறுநாள் வைத்தியநாதன் வீட்டில் ரமேஷ், அவன் மனைவி கீதா, ராமநாதன், அவர் மனைவி ஜெயா என அனைவரும் குழுமியிருந்தனர். பேராழியா வந்து தாக்குன சுனாமியில் அடிபட்டு பயத்தில் உறைந்து ஆங்காங்கே தொங்கிண்டு இருக்கிற உயிர்கள் மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு சுவரில் சாய்ந்து பிடிமானமே கிடைக்காமல் உட்கார்ந்திருந்தனர். வைத்தியநாதன் எதிரே உட்கார்ந்து கிருஷ்ணன் பேசி கொண்டிருந்தார். வைத்தியநாதன் முகத்தை கடுகடுப்பாக வைத்துக்கொண்டு வாயை திறக்காமல் இறுக்கமாக உட்கார்ந்திருந்தார். கிருஷ்ணன் என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார். வாசலில் வைத்தியநாதனின் மகள் லக்ஷ்மியும் மாப்பிள்ளை கணேஷும் வந்து இறங்கினர். அவர்கள் கண்களில் அதிர்ச்சி. லக்ஷ்மி அப்பாவிடம் போய் அவர் பின்பக்கமாக போய் அவரை கட்டி கொண்டு அவர் தோளில் தலையை வைத்தபடி அவர் காதில் இலகிய குரலில், என்னப்பா இது, ஏன் இப்படி செய்கிறீங்க என்று அவர் முதுகை தடவி கொடுத்து, வேண்டாம்ப்பா, எப்பவுமே எல்லாருக்கும் அமைதியாக யோசனை சொல்கிற நீங்களே இப்படி செய்யலாமா? அதுவும் இந்த வயசில் இப்படி செய்யலாமா? குடும்பமானமே போயிடும்பா. சொன்னா கேளுங்க. எனக்காகப்பா, நான் உங்கள் செல்ல பொண்ணு இல்லையா? நான் சொல்கிறேன், உங்கள் முடிவை மாற்றிக்கங்க என்றாள் லக்ஷ்மி. வாயை திறக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் வைத்தியநாதன். வைத்தியநாதனுக்கு செல்ல பெண் லக்ஷ்மி, கடைக்குட்டி. எப்போதும் வைத்தியநாதனுக்கு கோபம் வந்தாலும் அவள் வந்து அவர் முதுகை தடவி கொடுத்துவிட்டு எளிதாக அவரை சமாளிப்பாள். வீட்டில் யாருக்கு எது வேண்டுமென்றாலும் லக்ஷ்மி மூலமாக வைத்தியநாதனிடம் நிறைவேற்றிக் கொள்வது அந்த குடும்பத்தில் வழக்கம். அவள் சொல்லியும் பிடி கொடுக்காமல் இறுக்கமாக உட்கார்ந்திருந்தார் வைத்தியநாதன். லக்ஷ்மி வைத்தியநாதனின் அங்கவஸ்திரத்தை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு அவர் போலவே நிமிர்ந்து நின்று, சொன்னா கேளு வைத்தியநாதா, பெரியவங்க சொன்னா கேட்கணும். யோசிக்காம முடிவெடுக்க கூடாது. முன்னால யோசிக்காம அப்புறமா வருத்தப்பட்டு யாருக்கு என்ன லாபம், புரியுதா என்றால் வைத்தியநாதன் பேசுவது போன்ற பாணியில் அவருடைய குரலிலேயே. மறுபடியும், அப்பா வேண்டாம்பா என்றால் கண்ணீருடன். அதுவரை மௌனமாய் இருந்த வைத்தியநாதன் எழுந்தார். லக்ஷ்மியை அருகே அழைத்து தலையை செல்லமாக கோதிவிட்டு, நான் ஏதோ கோவத்தில் முடிவெடுத்துட்டேன். யானைக்கும் அடி சறுக்கும். என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக என் முடிவை மாற்றிக்கிறேன். உங்கள் எல்லோரையும் கஷ்டப்படுத்திட்டேன். டே கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடுப்பா. உன்கிட்டேயும் நான் பேசாமல் இருந்துட்டேன் என்றார். அது என்ன மாயமோ, பாசத்தில் வழுக்காதவர் யார்? கடைக்குட்டி பேச்சுக்கு இவ்வளவு மதிப்பா? வைத்தியநாதனின் மனைவி சாவித்ரி எழுந்து உட்கார்ந்தாள். வந்த பூகம்பம், சுனாமி, புயல் எல்லாமே சினிமாவில் ரிவர்ஸ் ஷாட் காட்டுற மாதிரி திடீர்னு விலகி போச்சு. பதற்றம் நீங்கி ஒரு அமைதி வந்தது. கிருஷ்ணன், அதெல்லாம் பரவாயில்ல, நல்ல முடிவெடுத்துட்டியே, அதுவே போதும். அப்போ நான் கிளம்புறேன். வைத்தியநாதா, உன்னோட 60ஆம் கல்யாணத்தை தடபுடலாக செய்யணும்னு பசங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்கு வேணுங்கிற ஏற்பாட்டை கவனி. நாளைக்கு வரேன் என்றபடி கிளம்பியவர் ரமேஷை தனியாக அழைத்து, உங்கள் அப்பா அம்மாவை யாரும் ஒன்றும் கேட்க வேண்டாம், அவங்கள தனியாக விடுங்க, அவங்க மனசு விட்டு பேசட்டும் என்று கூறிவிட்டு கிளம்பினார். அன்று மாலை லக்ஷ்மியும் அவள் கணவன் கணேஷும் ஒரு அறையில் பேசி கொண்டிருந்தனர். என்னை மன்னிச்சிருங்க, என் பிடிவாதம் தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. ஏதோ அசட்டுத்தனமாக உங்களை புரிஞ்சுக்காம தப்பாக பேசிட்டேன். நல்ல வேலை நான் பேசினதை கேட்டு நீங்களும் டைவர்ஸ் செய்துக்கலான்னு முடிவெடுத்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நினச்சாவே பகீருங்கிறது. நீங்கள் பொறுமைசாலி, அதனால் நான் தப்பிச்சேன். இந்த வயசில் அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் செஞ்சுக்கிட்டாவே இவ்வளோ பாதிக்குதே.
நான் யாரை பற்றியும் கவலைப்படாமல் முட்டாள்தனமாக டிவோர்ஸ் செய்துக்கலான்னு முடிவெடுத்தேன். என்னை மன்னிச்சிருங்க என்றாள் லக்ஷ்மி. ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த வைத்தியநாதன் சாவித்திரியிடம் சொல்லி கொண்டிருந்தார். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா நடிச்சு சாவித்ரி, உனக்கு நடிகர் திலகம்னு பட்டமே கொடுக்கலாம் என்றார். சரி சரி, அவங்க காதில் விழப்போறது, அசடு வழியாதீங்க என்றாள் சாவித்ரி. அறையிலிருந்து கணேஷும் லக்ஷ்மியும் வெளியே வந்து, நாங்கள் கிளம்புறோம், குழந்தைகளை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம் என்றபடி கிளம்பினர். மாப்பிள்ளை கணேஷ் மாமனாரை பார்த்து கண்களாலேயே நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார்.